இன்னொரு சகோதரர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நோன்பு நோக்குகின்ற நேரம் முடிந்து அதான் சொல்லிவிட்டது, இப்போது நான் நோன்பு நோக்கலாமா, மற்றும் எதுவும் சாப்பிடாமல் நோன்பு நோட்டு இருக்கின்றேன், இந்த நேரத்தில் பசி ஏற்பட்டால் நான் சாப்பிட இயலுமா என்று கேட்கிறார். அதாவது ஒருத்தர் ஃபஜ்ர் நேரத்துக்கு பிறகு, சுபஹுடைய அதான் சொன்ன பிறகு, ஃபஜ்ருடைய அதான் சொன்ன பிறகு அவர் விழிக்கிறார். விழிச்சிட்டு எதுவுமே சஹருக்கு சாப்பிடல, எப்படி நான் நோன்பு நோக்கிறது, வேலைக்கு போகணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், சிரமமா இருக்கும் என்று சொல்லி கையில கிடைக்கிற எதையாவது ஒன்றை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு நீயத்தை வச்சு கொண்டா என்னுடைய நோன்பு செல்லுபடியாகும் என்ற ஒரு பழக்கம் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறது. இதுக்கு விடி சஹர் என்றும் சொல்வார்கள். இந்த விடி சஹர் செய்வது இஸ்லாத்தில் கூடும் என்ற மாதிரி நம்முடைய மூதாதையர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? தூக்கத்தின் காரணமாக ஃபஜ்ருக்குரிய நேரத்தில் எழும்ப முடியாம சஹர் செய்ய முடியாத நிலையில் ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்ன பிறகு ஏதாவது சாப்பிட்டுட்டு நோம்ப கண்டினியூ பண்ணலாமா என்பதுதான் அந்த கேள்வி. ஆனா இஸ்லாம் இதை தெளிவாக தவறு என்று சொல்கிறது. அல் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தில் 187வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வக்குலு உண்ணுங்கள், வஷ்ரபு பருகுங்கள், ஹத்தா ததபையன லகுமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ரி, நீங்கள் வைகரை என்ற அந்த வெள்ளை கயிறு இரவு என்று கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். சும்மா அதிமுஸ்யாம இலல்லைலி, பிறகு நோன்பு, இந்த நோன்பை நீங்கள் முழுமைப்படுத்த வேண்டும். எது வரைக்கும்? இலல்லைலி, இரவு வரைக்கும் முழுமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? 287ல நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும், கிழக்கு வானம் வெளுக்கின்ற நேரம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்? உண்ணலாம், பருகலாம். அதற்கு பிறகு இரவு வரைக்கும், மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் நீங்கள் நோன்பை தொடர்ச்சியாக கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து நோன்பு இருக்கணும். எதையும் உண்ண முடியாது, எதையும் பருக முடியாது, மனைவியருடன் தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது. அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு சஹரு செய்ய முடியாம போச்சு, சுபஹ் நேரம் வந்துருச்சு, அதற்கு பிறகு அவர் உண்ணலாம் என்று நினைப்பது இந்த குர்ஆன் வசனத்துக்கு நேரடியாக மாற்றமாக இருக்கிறது என்பதை ஒருத்தர் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ நாங்கள் சஹர் செய்ய முடியாத சூழ்நிலை வந்தா என்ன செய்யறது என்று கேட்டால் அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. இரவுல நாங்கள் தூங்கும் பொழுதே சஹருக்கான எலும்பு கிடைத்தால் சஹர் செய்வோம். சஹர் செய்வது பரக்கத் நிறைந்த ஒரு காரியம். அப்படி சஹர் செய்ய முடியாத நிலையில் தூக்கம் மிகைத்து விட்டால் சுபகிலிருந்து நான் நோன்புதான் என்ற மனசுல நீயத்தை வச்சு கொண்டு உறங்கினால் சரி. அரபு வாசகங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நவைத்து சௌமகதின் என்பதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துஆவே கிடையாது. ஆனா மனசால நினைச்சு நான் சுபஹ் நேரத்தை தான் அடைவேன் என்று சொன்னா, சுபஹ்ல இருந்து நாளைக்கு நோன்பு தான் என்று நினைத்து ஒருவர் படுத்து கொண்டாலே அவர் ஃபஜ்ருக்கு எழும்புறாரு, சஹர் செய்ய முடியல, அப்படியே நோன்பு என்ன செய்யலாம்? கண்டினியூ பண்ணணும். இந்த சகோதரர் என்ன கேட்கிறாரு? ஃபஜ்ருக்கு எழும்பிட்டு நான் சஹர் செய்யாதனால நோன்பு பிடிக்கிறேன். இப்போ சஹர் செய்யாம தானே நோன்பு பிடிச்சேன், இடையில பசி வருது, சாப்பிடலாமே. நோன்புட அர்த்தம் என்ன? பசித்து இருப்பது தானே. உண்ணாமல் இருப்பது, பருகாமல் இருப்பது, மனைவியுடன் தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது. அதை அவர் மீறுவார் என்று சொன்னா அவர் நோன்பை பாத்திலாக்குறார் என்று அர்த்தம். இப்படி ஒருவர் வேண்டுமென்றே நோன்பை பாத்தில் செய்தால் அவர் ஒரு நோன்புக்கு பதிலாக 60 நோன்பு கடைபிடிக்க வேண்டிய ஒரு தண்டனைக்குரியவராக அவர் மாறிவிடுவார். அது ஒரு பிரத்யேகமான ஒரு செய்தியில் வருகிறது. அப்ப திரும்ப சாப்பிடல, சஹருக்கு எதுவும் சாப்பிடவில்லை என்று சொல்லி ஏதாவது பசி வந்தோடனே சாப்பிடுறதா இருந்தா அது பட்டவர்த்தனமாக தெல்ல தெளிவாக பகிரங்கமாக ஒரு நோன்பை முறிப்பதாக அமைந்துவிடும். எனவே நோன்பு முறிக்கும் காரியத்தில் ஈடுபட்டவர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார். அப்படி நோன்பை முறிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த நோன்பு என்பதை நாங்கள் ஃபஜ்ருக்கு முன்னாடியே நியத்தை வச்சுக்கொள்ளணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டுறாங்க. நசாயில வரக்கூடிய 2291வது செய்தியில அப்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களூடாக அறிவிக்கப்படுகின்ற செய்தி, அனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மல்லம் யுபையித்தி சியாம கபிலல் ஃபஜ்ரி ஃபலா சியாம லஹு, யார் ஒருவர் நோன்பு பிடிக்கும் முடிவை இரவிலேயே எடுக்கவில்லையோ, ஃபஜ்ருக்கு முன்பதாக எடுக்கவில்லையோ, அவருக்கு நோன்பே கிடையாதுன்றாங்க. அந்த அடிப்படையில நீயத்தை இரவுலே வச்சு கொண்டா ஃபஜ்ர்ல தான் விழிப்போம் என்று சொன்னா ஃபஜ்ர்ல இருந்தே நோன்பை கண்டினியூ பண்ணலாம். சஹருக்கு விழிக்க கிடைச்சா சஹரையும் செய்துவிட்டு அந்த பரக்கத்தையும் அடைந்து கொண்டு நோன்புக்கு செல்லலாம் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் குறித்த சகோதரர் தன்னுடைய நோன்பை பிடிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். அவர் பசி வந்ததுனால இடையில
நோம்பெல்லாம் விட்டுவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.